எபிரேயர் 11:27 விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எகிப்து என்பது பாவத்தையும் இவ்வுலக சிற்றின்பங்களையும் குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் அநேகர் இன்று எகிப்தை விட்டுவிட முடியாதவர்களாய் இருக்கின்றனர். அதற்கான காரணம், அவர்களுக்கு அதரிசனமான தேவனை தரிசிக்கக்கூடிய விசுவாச கண்கள் இல்லை. அன்று மோசே எகிப்தை விட்டு வராமல் இருந்திருந்தால் தேவன் மோசேயை இஸ்ரவேலருக்கு தலைவராகவும் அவரை கொண்டு தமது மகத்தான திட்டத்தையும் நிறைவேற்றி இருக்க முடியாது. அதே போல அன்று இஸ்ரவேலர் எப்படி எகிப்தை விட்டு வந்த பின்பும் எகிப்தை குறித்த நினைவுகளோடு இருந்தார்களோ, இன்று நம்மில் ஒரு சிலர் நம்முடைய பழைய பாவங்கள், விட்டு வந்த சிற்றின்பங்களை குறித்த எண்ணங்களோடு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களை தேவன் அருவருக்கிறார். அதன் விளைவு, தேவன் அவர்களை வனாந்தரத்திலேயே அழித்து போட்டார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையோடு இருப்பீர்கள் என்றால் இன்றே மனம் திரும்புங்கள். தேவனுடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.